வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் உலகம் சுற்றும் மைந்தன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2 விஷயம். ஒன்று வந்து பார்ட் 1 வீடியோவில் ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதையும் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் ஜாயின் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, பார்ட் 1 வீடியோவோட கண்டினியூ தான் இந்த வீடியோ பார்ட் 2. பார்ட் 1 வீடியோவில் நாம் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்னா, எப்படி குரூஷிப்பில் அப்ளை பண்ணணும், என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, என்னென்ன நீங்கள்லாம் கடைப்பிடிக்கணும், அதை பற்றி நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஸோ யாரெல்லாம் பார்ட் 1 வீடியோ பார்க்கலையோ ஸோ அதை பாருங்கள், அதை யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் லைஃபுக்காக. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார் பார்ட் 1 வீடியோவில். நான் ஒரு 5 days முன்னாடி தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஸோ எனக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியல, கொஞ்சம் சொல்லுங்கள், பேக்ரவுண்ட் செக்லிஸ்ட்டை பற்றி சொல்லுங்கள், விசா மெடிக்கலை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செஞ்சுருக்காரு. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸை சொல்லிக்கிறேன், வாழ்த்துக்கள். இப்போ உங்களுடைய முதல் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா STWC கோர்சஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த கோர்ஸை பண்ணணுங்க. அது வந்து டிஜி அப்ரூவ்டு இருக்கிற காலேஜில் தான் பண்ணணும். ஸோ அதை மறந்துடாதீங்க, அதை பார்த்துக்கோங்க. உங்களால் கண்டுபிடிக்க முடியலனாக்கா உங்களுடைய கம்பெனிக்கு மெயில் போடுங்க, டிஜி அப்ரூவ்டு இருக்கிற காலேஜ் லிஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சவுத் இந்தியாவில் அவங்க கண்டிப்பாக சென்ட் பண்ணுவாங்க. அந்த காலேஜில் போய்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணி கோர்ஸ் பண்ணலாம். சரி, நான் கோர்சஸ் எல்லாம் முடிச்சிட்டேன், ஸோ அடுத்தது ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா அவங்க உங்களுக்கு அடுத்தது ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ எந்த ஊர்லன்னு எனக்கு தெரியல. என்னுடைய கம்பெனி பார்த்திங்கன்னா கோவாக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய கம்பெனி எந்த குரூஸுன்னு தெரியல. ஸோ அந்த குரூஸிங்கில் போய்ட்டு நீங்கள் அவங்க எங்கே சென்ட் பண்ணுறாங்களோ அங்கே போய்ட்டு ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. அந்த ட்ரைனிங் ரொம்ப முக்கியமானதுங்க. அந்த ட்ரைனில் நீங்கள் ஃபைனலில் ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாம் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மெடிக்கல். நீங்களாக மெடிக்கல் போய்ட்டு எடுக்கக்கூடாது, உங்கள் கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது இந்த இடத்துல போய்ட்டு இந்த அப்பாயின்மெண்ட்டு கொடுத்து உங்களை ஜாயின் பண்ணி மெடிக்கல் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் போய்ட்டு மெடிக்கல் எடுத்துக்கோங்க. விசாவை பற்றி கேட்டிருந்தீங்க. விசா வந்து உங்களுடைய ப்ரொசீஜர் கிடையாதுங்க, அது முழுக்க உங்களுடைய கம்பெனியோடையது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் போய்ட்டு இப்போ ஒரு டெனிரிஃப்னு ஒரு தீவில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. அந்த டெனிரிஃப் எந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஸ்பெயின். ஸோ ஸ்பெயின் விசா டிரான்சிட் விசான்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஸோ முழுக்க அது கம்பெனியோடது, நீங்கள் அதை பற்றி வரி பண்ணிக்காதீங்க. ஸோ இதுதாங்க ப்ரொசீஜரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் செக்லிஸ்ட்டை பற்றி கேட்டிருந்தீங்க. பேக்ரவுண்ட் செக்லிஸ்ட்னாக்கா நீங்கள் ஒர்க் பண்ண கம்பெனியோட டீட்டெயில் விசாரிப்பாங்க. அதாவது ஃபோன் மூலிமா இல்லாட்டி மெயில் மூலிமா, இந்த மாதிரி இந்த பர்சன் இந்த இடத்துல உங்கள்கிட்ட இந்த மாதிரி வேலை செஞ்சுருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்பாங்க. அதுதாங்க பேக்ரவுண்ட் செக் லிஸ்ட். ஸோ அது கன்ஃபார்மாக பார்த்துங்க. அது உங்களுடைய ரெஸ்யூமில் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துங்க. அது செக் பண்ணி அது கிளியர் ஆகலைனாக்கா அதில் ஃபெயில் ஆச்சுன்னா கேன்சல் பண்ணி விட்ருவாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதாங்க ப்ரொசீஜரு. ஆல் த பெஸ்ட், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறது பார்த்தீங்கன்னாக்கா ஹவு டு அப்ளை குரூஷிப் ஜாப்ஸ் இன் ஆன்லைன். ஆன்லைனில் நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அதுதான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்ல போகிறேன். இப்போது இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை ஒரு மொபைலும் பண்ணலாம், அப்படி இல்லைனாக்கா ஒரு சிஸ்டம்லேயும் பண்ணலாங்க. இப்போ நான் வந்து என்னுடைய மொபைலில் பண்ணுறேன். ஆனால் ஒரு விஷயம், ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலில் பண்ணுறீங்கனாக்கா வெர்ஷன் 9 மேலே இருக்கணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க, அப்போ தான் அந்த வெப்சைட் ஒர்க் ஆகும். இப்போ நான் இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ண உடனே மேலே airtellive.com இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல உங்களுடைய கம்பெனி வெப் அட்ரஸை டைப் பண்ணுங்கள். இப்போ நான் என்னுடைய கம்பெனி வெப் அட்ரஸை நான் டைப் பண்ணுறேன், airbornerecruiting.com சொல்லிட்டு. டைப் பண்ணி முடித்த உடனே இந்த மாதிரி வெப்பேஜ் ஓப்பன் ஆகுங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்களானாக்கா இந்த கம்பெனியோட மொத்த அட்ரஸ்ஸு, டீட்டெயில்ஸு, கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வருங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ஏர்போன் ரிக்வயரிங் சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே மெயின் வெப்பேஜுக்குள்ளே உள்ளே போகும். இதுதாங்க இந்த கம்பெனியோட மெயின் வெப்பேஜ். ஸோ இதில் இந்த டாப் மேலே இருக்குது பார்த்தீங்களா, கான்டாக்ட், லாகின், அப்ளை, ஹாட் ஜாப்ஸ், ஆல் ஜாப்ஸ். ஸோ இந்த இதில் லாகின் பண்ணுறீங்க இல்லாட்டி அப்ளை பண்ணுங்கள், ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுங்கள். அதை சூஸ் பண்ணிங்கன்னா உள்ள ஃபார்முக்குள்ளே என்ட்ரு ஆயிரும். ஸோ இப்போது இந்த லாகின் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட். இந்த லாகின் வந்து ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடையது இது. ஸோ நாம் இப்போது நியூவாக தான் ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது கீழே பாட்டமில் க்ரீன் கலரில் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு இருக்குது, அதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு, அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ அந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ண உடனே இது தாங்க மெயின் ஃபார்ம். ஸோ இதை தான் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது. யூசர் நேம், பாஸ்வேர்ட், ஐடி, பாஸ்போர்ட் நம்பர், மெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர்.
ஸோ இந்த மெயில் ஐடி, காண்டாக்ட் நம்பர், பாஸ்போர்ட் நம்பர் இது மூணுத்தையும் கன்ஃபார்மாக பார்த்துக்கோங்க கரெக்டாக கொடுக்குறீங்களான்னு. ஏன்னா அந்த காண்டாக்ட் நம்பரில் தான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க, மெயில் நம்பரில் தான் மெயில் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்துப்பாங்க. ஸோ அதை ரெண்டுத்தையும் கரெக்டாக கொடுங்க. இந்த யூசர் நேம், பாஸ்வேர்டு இது கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா இதை ஒரு பேனாவில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அந்த லாகின் ஐடி சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து லாஸ்ட்டு சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இந்த ஃபார்மை வந்து என்னால் ஃபில் பண்ண முடியாதுங்க, ஏன்னா இது ப்ராப்பராக ஆன்சர் கொடுத்தா மட்டும்தான் இந்த நெக்ஸ்ட்ன்ற பட்டன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால் நான் அப்படியே சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது. உங்களுடைய மொபைல்லையும் உங்களுடைய சிஸ்டத்துலேயும் நீங்கள் தனியாகவே ஓனாக பண்ணிக்கலாம். இப்போது உங்களுக்குன்னு தேவையான டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸு சர்டிஃபிகேட், ஃபோட்டோ, சைன், பாஸ்போர்ட் இது எல்லாமே ஸ்கேன் பண்ணி உங்களுடைய மெயிலில் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய மெயிலில் வச்ச உடனே அடுத்ததாக நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ணும்போது கேட்கும். ஸோ நீங்கள் மெயிலேருந்து டைரெக்டாக அப்லோட் பண்ணிடலாம் அங்கே வச்சு. அதுக்கப்புறம் உங்களோட டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறதை பார்த்துக்கோங்க, எந்த டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சுனாக்க லாஸ்ட்டாக ஒரு சப்மிட்ன்ற பட்டன் கிடைக்குங்க. அந்த சப்மிட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்களன்னா உங்களுக்கு ஒரு ஐடி கிரியேட் ஆகுங்க. நான் சொன்ன ஐடி அதுதாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆல் த பெஸ்ட், ப்ராப்பராக பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்டுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை தெரிவிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அன்டில் உங்கள் உலகம் சுற்றும் மைந்தன், see you soon.